எல்லா ஸ்டேட்டு குடவனும் என் சொந்த குடவனா மாறணும். செந்தில் இந்த வெப்சைட்டுக்கு போனா எல்லா இன்ஃபர்மேஷன் டேட்டா கிடைக்கும். ஓகே சார். நான் ஏற்கனவே எடுத்து எக்ஸ்கியூஸ் மீ, வச்சிருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? உமா ப்ளீஸ். ஜோசியக்கார சொன்னது ஒர்க் அவுட் ஆகலையே. வணக்கம் சார். வணக்கம். காளிமுத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? எம்டி உங்க சொந்தக்காரராம. உங்ககிட்டயும் சொல்லிட்டாரா? என் வேலை விஷயமா. என்ன ப்ரமோஷனா? சரி, இந்த செல்போன் உண்டா? ஆமா. இதெல்லாம் வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கிடுங்க சார். பில்லு நீ தான் கட்டணும். அவரை பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா நீ பாப்பீங்க. எப்படி சொல்றேன்? இப்ப ரவுண்ட்ஸ் வர போறாரு. அப்படியா? அத வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அவரா எம்டி? உங்க சொந்தக்காரன்னு சொன்னீங்களா? தூரத்து சொந்தம்யா. வணக்கம் சார். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சொந்தக்காரர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார். யாரு இது? சார், அவர் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சொந்தக்காரரா? அந்த போயிட்டு இருக்காரு பாருங்க. உள்ள போங்க. உமா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்ட்ரைட்டா ஓட கூட முடியல. பொட்டி பொட்டியா கட்டி வச்சிருக்கா. எங்க ஒளியுறதுன்னு தெரியல. Good morning, இது sir. ஓகேயா? ஓகே. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ. மார்னிங் சார். அந்த ரூம்ல ஏசி சவுண்ட் வந்துச்சு. சரி பண்ணீங்க. என்ன நல்லா sir? ஒர்க் பண்றீங்க. What are you doing? யூ டேக் யுவர் சீட். தூங்காதடா. இத டிஸ்பேட்ச் பண்ணிடு. ஹாய். ஹாய். தனியா சொல்லாம மொத்தமா லிஸ்ட் பண்ணுங்க. ஒன் செகண்ட். மார்னிங். நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். அப்புறமா பேசுப்பா. மார்னிங். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏன் என்ன பார்த்து தெரியாத மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்க? தெரியாத மாதிரி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் சிவாவோட தங்கச்சிங்க. நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். உங்களுக்கு மறந்திருக்காது. நிச்சயமா ஞாபகம் இருக்கும். எனக்கு ஞாபகத்துல இருக்கலாம் ஒரே ஒருத்தன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் வந்தேன். பாத்ரூம்? இல்ல, பாத்ரூம்ல இருந்து எல்லா ரூமுக்கும் ஃப்ளோர் கரெக்டா இருக்கான்னு எம்டி செக் பண்ண சொன்னாரு. நல்லா இருக்கு, வர்றேன். யூ கேரி ஆன். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஐயோ, எம்டி இவனை போய் எம்டி கைட்ட மாட்டினா ஒரு தம் போறான் கூட வழி இல்லாம போயிருமே. டேய் சரவணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன்? ஆபீஸ்ல வலை போட்டு தேடிட்டு இருக்குது. எதுக்கு? எம்டி உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? அப்படியா? அப்ப நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். போங்க. நான் முன்னாடி போனா இவன் பின்னாடி வருவானா? எம்டி இவனை தானே பார்க்கணும்னாரு. என்ன பார்க்கணும் சொல்லவே இல்லையே. ஒண்ணுமே புரியல. இவனங்க காணா? ஐயோ, ஹெல்மெட்டும் போட்டுருக்க, வாயை பொத்தி விட்டு எவ்வளவு லவ் பண்ணுவேன். இவங்களை சொல்லி தப்பே இல்ல. மிட் நைட் கில்மா போட்டு நாம தான் இவங்களை கெடுத்துருக்கிறோம். அதை விடு. சரவணா எங்க? சரவணா, சரவணா. அறிவில நான் துபட விழா. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். என்னால யாரோடையும் கை கோத்து நடக்க முடியாது. சுமையா வரவங்களோட தான் நடக்க முடியாது. ஆனா துணையா வரவங்களோட நடக்கலாம் இல்லையா? நோ, நான் போறப்ப அதை சறுக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் என்னோட முடியட்டும். ஹெல்மெட் போடுறது சேஃப்டின்னு கவர்மெண்ட் சும்மாவா சொல்லுது? எங்கிட்டு போறது? அங்க போலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இங்க வந்ததே உங்களுக்காக தான். என்ன இது? எந்த ரூமுக்கு போனாலும் அங்க நீங்க ரெண்டு பேர் நிக்கிறீங்க. மிஸ்டர் சரவணன், நாங்க எங்கேயும் போல. நீங்க தான் நாங்க இருக்கிற ரூமுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க. I see. Then sorry for the break. என்ன பண்றீங்க? எம்டி எல்லா ரூம் கதவும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ண சொன்னாரு. அதான் செக் பண்ணேன். டபுள் செக். யூ கேரி ஆன். ஐயோ, மூச்சு முட்டுது. அப்பா. ஐயோ பேய். மா, தண்ணி குடுமா. சார், நீங்களா? நாங்களே தான். தண்ணியே குடுறி. எம்டி சார், உங்க சொந்தக்காரர் இங்க இருக்காரு. எங்க? அடிச்சிட்டாலே ரிவிட்டு. வாங்க, அதோ ஓடுறாரு பாருங்க. அதோ. எங்க? நஷ்டப்பட்டது நானும் தான். 3 வருஷமாச்சு உங்களை தேடி கண்டுபிடிக்க. என்னால முடிஞ்சது ஏதாவது உங்களுக்கு செய்யணும். அதுக்கு தான் நான் இந்த வேலைக்கு சேர்ந்ததே. நீ வேலைக்கு சேர்ந்ததெல்லாம் இருக்கட்டும். நான் மிஸ்டர், என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? இடியட். இந்த இடத்துல ஒரு கதவு இருந்தா சரவணா, எஸ்கேப் ஆயிருக்கலாமே. நான் சொன்னேன்ல. வணக்கம் சார். இவர்தான் உங்க ரிலேட்டிவ். ஆமா. எப்படி ரிலேட்டிவ் நீ? அது வந்து உங்க சித்தப்பா ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்கல்ல. ஸ்ரீரங்கத்திலயா? அவர் தஞ்சாவூர்ல என்ன இருந்தாரு? தஞ்சாவூர்ல இருந்தாலும் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து போன விதத்துல எங்க சித்தி காவேரியோட ஒரு கனெக்ஷன் ஆகி கையளவு மனசை பரிமாறி அங்கேயே சங்கமம் ஆயிட்டாங்க. எங்க சித்தி காவேரிக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதினு 3 அண்ணிகள் உண்டு. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உங்க அப்பா கோவத்துல அந்த மருமகள் நம்ம குடும்பத்துக்கு வேண்டான்ட்டு கையில சூலத்தோட மாய வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஆனா எங்க சித்தப்பா தன்னுடைய தந்திர பூமியை கடைசி வரைக்கும் ஒரு மர்ம தேசமாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நதி எங்கே போகிறது எவ்வளவு தேடினாலும் அந்த பயணம் முடியவே இல்லை. இதை கேள்விப்பட்ட எங்க சித்தி வாழ்ந்து காட்டுவேன்ற சபதத்தோட கையில சின்ன பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும் பிடிச்சுக்கிட்டு அர்ச்சனை பூக்களை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போய் வேலனையே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சித்தி உங்க சித்தப்பாவுக்கு ஒய்ஃப் முறை வேணும்னா நம்ம 2 பேருக்குள்ள என்ன சார் வரவே? தூரத்து சொந்த மாதிரி தான் தெரியுது. அதே தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என் சீட்டுக்கு போறேன் சார். என்ன சார் இது? எந்த விதத்துல சொந்தம்னு கேட்டீங்க? அவர் எல்லா சீரியலும் மூச்சு விடாம சொல்லிட்டு போறாரு. புதிரா புனிதமான்னு தெரியல. என் தலைய வலிக்குது. எல்லாம் அந்த அண்ணாமலைக்கு தான் வெளிச்சம்.
நான் இன்னைக்கே மெடிக்கல் லீவ்ல போறேன். கார்த்திக் சார் அந்த பெசன்ட் நகர் மர்டர் கேஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். யாரோ பெரிய ஆள் சம்மந்தப்பட்டிருக்கதால போலீஸ் கடுபிடிலாம் அதிகமா இருக்கு சார். கடுபிடி இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆளுங்க யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? நான் என்ன பண்ணட்டுமா? இல்ல நான் கேதர் பண்ற நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நான் என்ன பண்ணட்டுமா? யார் ஃபாலோ பண்ண என்ன, நமக்கு ஹெட்லைன்ஸ்க்கு நியூஸ் கிடைச்சா சரி. நல்ல விஷயம் தான். மந்திரி வீட்டு பந்தோபஸ்துலாம் அப்புறம் இருக்கட்டையா, முதல்ல சேட்டா வீட்டுக்கு போங்க. ஒரு ஈ காக்கா அங்க நுழைய கூடாது. என்ன? Go, 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 go. Good morning, sir. Sorry, disturb பண்ணிட்டேனா? No, no, no. I'm Uma from Zen TV. நீங்க அறிமுகப்படுத்திக்கணுமா என்ன? நீங்க தான் காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றீங்க. அதே டிவில நீங்க ஒரு ஹலோ சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறவங்க ஹலோ சொல்றதுல என்னங்க ஒஸ்தி. உங்களை போல சிங்கம் மாதிரி இருக்கிறவங்க ஹலோ சொன்னா அது ஒஸ்தி. என்ன சொல்றீங்க? எங்க சேனல்ல போலீஸ் ஸ்டோரின்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராமோட பர்பஸே நீங்க ஒவ்வொரு மர்டர் கேஸையும் எவ்வளவு வஸ்தியா எவ்வளவு திறமையா இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னு தெரியணும். இந்த பப்ளிக் எல்லாம் போலீஸை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த பெசன்ட் நகர்ல கேமராமேன் கொலை கேஸ், அந்த ஃபைல மூடிட்டீங்க, ஆக்ஷனே எடுக்கலன்னு வெளியில. யார் சொன்னது ஆக்ஷனே எடுக்கலன்னு? இப்ப கூட செத்து போனவனோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு டப்பிங் வாய்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதெல்லாம் மீட்டிங் போட்டா சொல்லிட்டு இருக்க முடியும். டப்பிங் வாய்ஸ் என்னது? உங்களை இன்னைக்கு மீட் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு தள்ளி போடாம இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ். இன்னைக்கு முடியாதுங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன். Thank you sir. இவெல்லாம் ஒரு சிங்கம், அசிங்கம். என்னங்கடா கையில மாலைய வச்சுக்கிட்டு சைலண்டா நிக்கிறீங்க? நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் காளிமுத்து போயிட்டாரா? எல்லா கெட்ட வழக்கமும் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு சீக்கிரம் சாவார்னு நினைக்கலையே. 7:30 மணி நியூஸ்ல சொல்லணும். தாரத்தை பட்டுக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். சார் காளிமுத்து சாகல, ஜிஎம் ஆயிட்டாரு. அந்த ஜொல்லுவாயே ஜிஎம் ஆயிட்டான். ஜிஎம் காளிமுத்து, ஜிஎம் காளிமுத்து, ஜிஎம் காளிமுத்து குர்ரா. சார் காலையில 7:30 மணில இருந்து என் தலைமையில எல்லாரும் வெயிட்டிங். அப்படியா? இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி, நீ கண்டிப்பா கலந்துக்கணும். வர்றேன், நான் இல்லாமலா? பட் என்ன சீஃப் கெஸ்டா மட்டும் போட்டுறாதீங்க. நோ நோ நோ, நீ பண்ண வேலைக்கு என்ன போஸ்ட்? எனிபடி போஸ்ட். Thank you. Thank you. கண்ட பசங்களை எல்லாம் மேலே ஏத்துற கடவுளே. ஏண்டா எடுபடி வேலை செய்ய கூப்பிட்டோம்னா கேக்குறது பட்டர் எடுத்து எம்முஞ்ச தலைவரையா நீ? பட்ற நான் தடவல, வேற யார் தடவுறாங்க? உள்ள போன குவார்டர் தடவிருச்சு. ஓ, குவார்டர் உள்ள போன என்ன பண்ணுவே நீ? இங்க பார், இந்த காம்பவுண்ட்ல எங்கயாவது உன்னை பார்த்தேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போடுவேன். பி கேர்ஃபுல். காளிமுத்து, என்ன மேட்டர்? உமா மேட்டருக்கு ஹெல்ப் பண்ண. உமாயோட அவங்க அம்மால வந்து அவனு நடக்க தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா ரொம்ப சுமாரா இருப்பாங்களே. வெளிய போ. ஏதோ பாதையில சொல்றேன். போதில் என்ன பண்ணுவே நீ? பின்ன என்ன, நீங்க ஃபாரின் சரக்கு கோனியாக்கு ஸ்காட்ச் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் லோக்கல் சரக்கு பிக்கப் டைகர் லயன் ஊத்தி கொடுத்தீங்கன்னா அதான் போதை ஆயிடுச்சு. வெளிய போடா. சர்ரா. தேங்க்யூ. என்ன டான்ஸ் சொல்லிட்டு போறாம? Come on, hurry up. வீட்டுக்கொருவன் நாட்டை காப்பாற்ற போர்க்கள நோக்கி புறப்படுங்கள் என்று அரசியலார் அவசர சட்டமிட்ட போது தள்ளாத வயதிலிருந்த தன் தந்தையை அனுப்ப தந்தையும் களத்திலே மடிந்தார் என்ற செய்தி கேட்டு பள்ளிக்கு சென்றிருந்த பாலகனை அழைத்து சீவி சினுக்கெடுத்து நெற்றியிலே வீர திலகமிட்டு கையிலே வாழ் கொடுத்து, மகனே போர்க்களத்தில் பிரமது காட்டாது மார்பிலே வேல்பட்டு மடிய வேண்டும், இல்லையே உனக்கு பால் ஊற்றிய தனத்தை வெட்டி வீழ்த்துவேன் என்று வீர முழக்கமிட்டாளாம் ஒரு தமிழ் தாய். பிரமாதம் சார், பிரமாதம். நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சு. இன்னொரு தடவை நான் போயிடலாம். வேண்டாம் சார், இது போதும். போதும் சார். ரைட். சந்திரா சார், ரவிக்குமார் சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நான் சொன்னேன்ல பண்ணு, இறந்து போனவர் என்ன பேசினார் கண்டுபிடிக்கணும்னு. ஆமா. அதுக்காக கமிஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஓஹோ. லைட்ட போடுங்க. வாங்க சார். வணக்கம் சார். இவர் மருதபரணி ரைட்டர். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஹலோ சார், அப்ப நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் சார். கணேஷ் காமராஜ், நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் கவனிங்க. சரிங்க சார். நீங்க அவுட் சைடர்ஸ் யாரும் உள்ள வராதபடி பத்திரமா பாத்துக்குங்க. ஓகே, வாங்க. பரணி, சினிமால பொய்யா செத்து போறதுக்கு எழுதி கொடுத்த வசனத்தை பேசிடுறோம். ஆனா அங்க உண்மையிலேயே செத்து போனவருக்கு பேசணும்னு நினைக்கிறப்பதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட் ஆஃப் பண்ணுங்க. பிக்சர் போடுங்க சார். இங்க இருந்தா நான் பேசணும்ல சார்? ஆமா சார். வந்தாரு.
தன்னை யாரோ குத்துனதா சொல்றாங்க. வா பிடிச்சிரு கொஞ்சம் இரு. ஓ ஆ, புட், பு- ஆ, like, பிடிச்சிட்டேன். மாதிரி தான் தோணுது. இருங்க. புட் தானே? எனக்கு clear-ஆ இருக்கு. ஏதோ ஒரு பேர் கூட சொல்ல சார். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், என் மைண்ட்ல நல்லா செட் ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் போர்ஷன் மறுபடியும் போடுங்க. Picture போடுங்க. சத்தம் போடாதீங்கப்பா. எப்படியோ அவன் உன்னை கொல்ல வருவான். போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ ஒரே ஒரு வார்த்தை, சத்தியமா சொல்றேன், என்ன கொலை பண்ணது, அலெக்ஸ், அலெக்ஸ் தேவன். ஃபேண்டாஸ்டிக். கரெக்ட் சிங்க்ல சொல்லிட்டீங்க சார். ஏன் சார், அலெக்ஸ் தேவன் யாரா இருக்காங்களா? தெரியல சார். இனிமே தான் அந்த ரூட்ல என்கொயரி பண்ணணும். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரட்டுங்களா? ஓகே சார், தேங்க்யூ. வாங்க. எல்லாம் குயிக்கா பேக் பண்ணிக்கங்க. எஸ் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஏசியா இருக்காங்களா? இல்லீங்களே, நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் பேசுறேன். ஐயா ஜென் டிவிக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க. சரி, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ரெடி? ரெடி சார். கேமரா ஆன். ரோலிங். வணக்கம் நேயர்களே. இந்த வார போலீஸ் ஸ்டோரி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நந்தா சேட்டா, வண்டிய சென் டிவிக்கு விடு. அந்த ஏசி அங்கதான் இருக்கானா. ஆனா ஒரு விஷயம், குற்றவாளிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடிச்சிருவோம். இது வரைக்கும் எந்த குற்றவாளியும் போலீஸோட பார்வையில இருந்து தப்பிச்சதே கிடையாது. சார் குட் மார்னிங். டேய் சார் வணக்கம் சார். ஏசி நல்ல முத்த கூப்பிடு சீக்கிரம். சார் லைவ்ல சார் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சார். போடலங்கா பேட்டி கூப்பிடுறா. அவன் பேட்டி தான் இப்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியம். சார் உங்க பேர் சொன்னீங்க. ஒன்னுடுவேன். ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கூப்பிடு. சேட்டா வந்திருக்கேன்னு சொல்லு. அப்படியே தப்பிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு தான். ஹலோ. வணக்கம் சார். இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள புலவர்ல பேட்டி கொடுத்துட்டு பார்க்கணுமா? யாரா இருந்தாலும் இப்ப பார்க்க முடியாது, சொல்லி அனுப்பு. அவர் பேர் சேட்டாவான். என்ன சொன்ன? அந்த ஏசி கிட்ட இதை சேட்டா கொடுத்தாருன்னு கூட போன் பண்ண சொல்லு. மணி, இது அசிஸ்டன்ட் கமிஷனர்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அத நான் கொடுத்துடுறேன். எனக்கு ஏதாவது கொரியர் வந்திருக்கான்னு பாரு. சரி சார். ஓ. கடைசி வரைக்கும் பெஸ்ட் நகர் கேஸ பத்தி சொல்லவே இல்லையே சார். ஒன்ஸ் அகைன் thank you sir. No, it's my pleasure. I have to thank you. Ravi Kumar. சார். என்னையா கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சா? எஸ் சார், கண்டுபிடிச்சாச்சு. சேட்டா கூட இருந்த ஆள் தான் கொலை பண்ணிருக்கான். டப்பிங்ல தெளிவாயிடுச்சு. கொலைகாரன் பேரு அலெக்ஸ் தேவன். அலெக்ஸ்? ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நல்லமுத்து பேசுறேன். சேட்டா இருக்காரா? ஜாக். பை ஜாக். டேக் கேர். பை. சார் வணக்கம். சேட்டா எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போன் பண்ண, நீங்க கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. நான் இப்ப ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ். கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. உங்க கூட இருந்தவன் தான் கொலைகாரன். பேரு அலெக்ஸ் தேவன். அலெக்ஸ் தேவனா? அவன் யாருன்னு சொன்னீங்கன்னா. யோ, அவன் போட்டோ தானையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போன. அப்படியா? யாரும் கொடுக்கலையே, நான் பார்க்கலையே. நீ பார்த்து கழிச்ச. இருடா அங்க வர. நந்தா, வண்டி ரிவர்ஸ் எடு. அந்த கொலைகாரன் போட்டோவை இங்கதே ஆட்டு கொடுத்துட்டு போய்க்கறான். ஹரி அப், பி அலர்ட். யாரையும் வெளில விடாதீங்க. மேனேஜர்ங்கயா, கம் ஆன். ரகுமார், தரவா செக் பண்ணுங்க. கம் ஆன், பாஸ் ஐ சே. ஓகே சார்.
வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க ஏசி? உள்ள மேனேஜர்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார், யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அவனை விசாரிச்சிங்களா? இல்ல சார். டாய், எங்கடா நான் கொடுத்த போட்டோ? சார் போட்டால எனக்கு தெரியாது சார். அது கவர் ஜாக்கி சார் கொடுத்தது சார். நானே வெளியே போயிட்டு சார் வேற. ஜாக்கா? எவன்டா ஜாக்கு? போட்டோ கொடுத்திருந்தா கண்டிப்பா இங்க தான் சார் இருக்கும். யார் அந்த ஜாக்கு? சீஃப் ரிப்போர்ட்டர் சார். ரிப்போர்ட்டரா? அவன் எதுக்கு நான் கொடுத்த போட்டோவை மறைக்கணும்? நான் அவனை பார்க்கணும். சார் அது வந்து ஜாக் சார் இப்பதான் வெளியே போனாரு. அவன் எங்க போனாலும் பரவாயில்ல, அவன் யாரு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியணும். பயோடேட்டா ஏதாவது இருக்கா ஸ்டாஃப்? இது எல்லா டீடைல்ஸும் பர்ஃபெக்ட்டா இருக்கு சார். எனக்கு பார்க்கணும், சீக்கிரம். இதோ காட்டுறேன். ஸ்டாப். ஜெபதா தேவன், அலெக்ஸ் தேவன் சார். இவர் பேர் ஜாக், ரொம்ப தங்கமானவர் சார். நோ யோ நலமுத்து, யோ இவன் தாயா? எப்படி? என்னால நம்ப முடியல. எது நிஜம் எது போயும் தெரியல. ஆனா இவன் தான் ஜீவாவை கொண்டு இருக்கான். நிச்சயம் வேதோட விட மாட்டாயா? இந்த நேரம் பார்த்து நான் சண்டிகருக்கு போக வேண்டியிருக்கு. பல கோடி வருமானையா? டென்ஷன் ஆகாதீங்க. ஆஸ் பர் ஷெட்யூல் நீங்க சண்டிகருக்கு போங்க. நீங்க திரும்பி வரும்போது அவன் இங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பான். ஹலோ, நான் அம்மா பேசுறேன். நீங்க ஜாக் இல்ல, அலெக்ஸ்ங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜீவாவை கொலை பண்ணது நீங்க தானே தெரிஞ்சு போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிற சேட்டா இப்ப இங்க இல்ல, சண்டிகர் கிளம்பி போயாச்சு. நீங்க அங்கேயே இருங்க. ஹலோ ஹலோ. பிரைவேட் ஹார்பர். மேக்னெட் ஒட்டிச்சு. கொலைகாரன் தப்பிச்சிட்டான் சார். நாம வர்றோம்னு தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். யாரும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் சார். சரி வாங்க போலாம். ஹலோ அடையார் டிராவல்ஸ். நான் ஜாக் தேவன் பேசுறேன். சார் இன்னும் பொறுப்புலையா நீங்க? அங்க ஸ்டேஷன்ல டிக்கெட்டோட நம்ம பையன் உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். இந்நேரம் சண்டிகர் ட்ரெயின் புறப்பட்டு இருக்குமே சார். சண்டிகர் நார்த்